அதிமுகவை விழுங்கும் தாவேக. எடப்பாடியால் தடுக்க முடியுமா? விஜயின் ராஜதந்திரம்தான் என்ன? அதிமுகவுக்கு ஜெயலலிதா இருந்த வரைக்கும் போர்க்காலம்தான். அவருடைய மறைவிற்கு பிறகு அந்த கட்சிக்கு தலைமையேற்ற எடப்பாடியால விழ தொடங்கி இருக்கு. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில விஜய் கட்சி ஆரம்பித்ததன் விளைவா அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா மங்க தொடங்கி இருக்கு. இப்போது விஜய் முதல்வரா இருக்காங்க. இதனால அவர் அதிமுகவை முழுமையா அபகரிக்க முயல்கிறாரு. அது எந்த ரூபத்துல நடக்குது அப்படின்றத நம்ம ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவாக பார்ப்போம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பொதுக்கூட்ட மேடைகளையும் பிரச்சாரங்களையும் அதிமுகவை விமர்சிக்காம அதிமுகவினுடைய அடையாளமா திகழும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தாங்க விஜய் உட்பட தாவேகாவினுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாருமே. திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தவும் பிளவுகளால பலவீனமாய் இருக்கும் அதிமுகவுடைய அனுதாபிகளின் வாக்கை இழுக்கவும் தாவேகா இப்படி ஒரு யுக்தியை கையாண்டு வந்தாங்க. அது தேர்தலில் தாவேகாவுக்கு கை கொடுக்கவும் செய்தது. கட்சி பொதுக்கூட்டங்கள்ல கையாண்ட அதே யுக்தியை இப்போ சட்டமன்றத்திலையும் தாவேகா கையாள தொடங்கியிருக்காங்க. அதிமுகவை அப்படியே விழுங்க நினைக்கக்கூடிய தாவேகாவினுடைய திட்டம் கோட்டை வரை நீள தொடங்கி இருக்கு. பட்ஜெட் கூட்டத்தொடர் 5 நாட்களால் நடந்து வருது. இதுல தாவேகாவினுடைய அமைச்சர்கள் எதிர்கட்சியினருக்கு பதில் சொல்லும் விதம் 2 விதமா இருக்கிறதா பார்க்க முடியுது. திமுக எம்எல்ஏக்கள் ஏதாவது விமர்சனங்களை முன்வைத்தா உடனே குறுக்கிட்டு அதற்கான பதிலை கொடுக்கறது மட்டும் இல்லாம காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்துல அதிமுக எம்எல்ஏக்கள் பேசும்போது தாவேகா அமைச்சர்கள் அடிக்கடி குறுக்கிடுறது கிடையாது. அப்படியே குறுக்கிட்டாலும் என்ன விஷயமோ அதற்கான பதிலை தரவுகளோடு கொடுத்துட்டு அமர்ந்து விடுறாங்க. ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்று சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் நடந்த வாதம் மட்டுமே விதிவிலக்கு. காவிரி விவகார தீர்மானத்துல முதல்வரினுடைய பதிலுரையின் போதுமே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை சீண்டும் வகையில மட்டுமே முதல்வரின் பேச்சு இருந்தது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி முன்வைத்த விமர்சனங்களை முதல்வர் கண்டு கொள்ளவே இல்லை. சட்டமன்றத்துல எல்லாருடைய கருத்துக்கும் சேர்த்து பதில் சொன்னால்தானே சரியா இருக்கும் அப்படின்னு எடப்பாடியே பேசினாரு. ஆனா எடப்பாடிக்கு முதல்வர் பதில் சொல்லவே கிடையாது. இது தேர்தலுக்கு தாவேகா பயன்படுத்திய யுக்தி. திமுகவை மட்டுமே தங்களுடைய பிரதான எதிரியா நிலைநிறுத்தி கொண்டு வேற எந்த கட்சியையும் கண்டுகொள்ளவே மாட்டாங்க. அதே யுக்திய நீட்சியாகத்தான் அவையில முதல்வர் விஜயின் செயல்பாடும் இருந்தது. அதே மாதிரி தேர்தலுக்கு முன்பாக மதுரையில் நடந்த தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாட்டில் எம்ஜிஆர் எப்பேற்பட்ட மாசான தலைவர், ஆனால் அந்த கட்சியின் இப்போதைய தலைமையை பாருங்க அப்படின்னு எடப்பாடிய பேர் குறிப்பிடாம விஜய் விமர்சித்திருந்தாங்க. மேலும் எம்ஜிஆரை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கான முகமாவும் பயன்படுத்தி கொண்டாங்க. இடையில அவ்வப்போது மேடம் ஜெயலலிதா அப்படின்னு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து கொள்வாங்க. செங்கோட்டையனுடைய சட்டை பையில ஜெயலலிதாவினுடைய படத்தை வைக்க அனுமதித்ததும் அதிமுக அனுதாபிகளை மனதில் வைத்து நகர்த்திய காய்தான். அதிமுகவினுடைய இப்போதைய தலைமை பலவீனமாயிருக்கு. தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அரவணைத்துக் கொள்ள மறுக்குது. உங்களுக்கு கவலையே வேண்டாம், என்னிடம் தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு. அது அதிமுகவினுடைய நீட்சிதான். எனக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மீது பெரும் பற்று உண்டு. அவர்களின் அபிமானிகளுக்கும் கட்சிகளுக்கும் உரிய மரியாதை கிடைக்கும். நம்முடைய ஒற்றை எதிரியான திமுகவை வீழ்த்ததான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மறு உருவமா வந்திருக்க அப்படின்ற தகவலை தான் விஜய் தொடர்ந்து அதிமுக அனுதாபிகளுக்கு கடத்த நினைத்தாங்க. தேர்தலில் இந்த யுக்தி கை கொடுக்க போய் தான் தாவேகாவுக்கு 35% வாக்கும் கிடைத்தது. தேர்தலுக்கு பிறகும் தாவேகா இன்னொரு அதிமுக தான் அப்படின்றத நிலைநிறுத்துவதில் விஜய் முனைப்பு காட்டி கொண்டேதான் இருக்காங்க. அதனாலதான் அதிமுகவினரை சிவப்பு கம்பளம் விரித்து கட்சிக்குள்ள அழைச்சிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு பதவியும் கொடுக்கறாங்க. அதிமுகவை முடிந்த அளவுக்கு விழுங்கி செரித்து 1/2 நூற்றாண்டு காலமா தமிழகத்துல அதிமுக வகித்த இடத்தை தனதாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. அந்த முயற்சிக்கான களமாதான் சட்டமன்றத்தையும் தாவேகா பயன்படுத்திக் கொள்றாங்க. அதிமுக எம்எல்ஏ ஒருவர் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியை நினைவுபடுத்தி பேசுகையில நடந்து கொண்டிருப்பதே அம்மாவின் ஆட்சிதான் அப்படின்னு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவையில குறுக்கிட்டு பேசினாங்க. இது மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்.
ஓபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் அவையில வாதம் நடந்து கொண்டிருக்கும் போது கூட திடீர்னு எழுந்திருக்கும் அமைச்சர் ராஜ்மோகன் செங்கோட்டையனுடைய சட்டை பையில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவின் படத்தை பற்றி பேசுறாரு. அதை வைத்துக்கொள்ள அவர்களின் தலைவர் ஒப்புக்கொண்டதா அழுத்தி பேசுறாங்க. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவ்வப்போது எம்ஜிஆருடன் அவர் சந்தித்த அனுபவங்களை பகிர்ந்து அதை முதல்வர் விஜயோடு லாவகமா இணைத்து எம்ஜிஆரையும் விஜயையும் ஒரே தட்டுல வச்சு பேசுறாங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதி சட்டமன்றத்தில் எடப்பாடி பேசிய எந்த விஷயத்திற்குமே அமைச்சர்கள் பெரியா ரியாக்ட் செய்யல. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரத்தை எடப்பாடி பேச தொடங்கும் போதுதான் ஆதவ் எழுந்துக்கிறாங்க. 2017க்கு முன்பான அதிமுகவோடு எங்களுக்கு உடன்பாடு உண்டு, அதன் பிறகான அதிமுகவோடு தான் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நீங்க டெல்லியில சரணடைந்து விட்டீங்க. உங்கள் தலைமை மீது நம்பிக்கை இல்லாம தான் அதிமுக காரர்கள் தாவேகாவுக்கு வராங்க அப்படின்னு மிக தெளிவா ஆதவ் பேசினாங்க. தாவேகாவை விமர்சித்து எடப்பாடி பேசிய சில கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்கிய சபாநாயகர் எடப்பாடி கேட்டுக்கொண்ட பிறகும் கூட அதிமுக குறித்து ஆதவ் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கவே கிடையாது. தேர்தல் காலத்துல திமுகவுக்கு ஒற்றை எதிரி தாவேகா தான் பொசிஷனிங் செய்து போட்டியிலிருந்து அதிமுகவை விலக்கி வைத்தது தாவேகா. தேர்தலுக்கு பிறகும் தாவேகா அதே ஆட்டத்தை தான் தொடர்றாங்க. கூடுதலா அதிமுகவை அப்படியே விழுங்கி திமுகவுக்கு எதிரான ஒற்றை பெரும் சக்தியா நிற்க வேண்டும் அப்படின்னு விஜய் விரும்புறாங்க. அதனாலதான் அவையிலையும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகழ தாவேகாவினர் பாடிக்கொண்டுட்டு இருக்காங்க. 1977ல நிகழ்ந்ததை போல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காங்க. சொன்னதை செஞ்சும் காட்டியிருக்காங்க. இப்போ 1977ல மாற்றத்தை உருவாக்கிய அந்த அதிமுக கட்சியின் மறு உருவமே நாங்க தான் அப்படின்ற தோற்றத்தையும் உருவாக்க நினைக்கிறாங்க. விஜயின் மாஸ்டர் பிளானுக்கு எடப்பாடியின் அதிமுக தக்க பதிலடி கொடுக்குமா என்பது சந்தேகமே. அவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைக்க மட்டுமே பாக்குறாரே தவிர அதிமுக எக்கேடு கெட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற நிலையில தான் இருக்காரு. இனி தாவேகா அதிமுக இடையே நடக்கும் அரசியல் ஆட்டங்களை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.